ராகி இடையெல்லாம் எப்பயுமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்வேன் தான். போன வாரம் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் போட்டு செய்யலாம்னு மேம் சொன்னதும் வெண்டைக்காயும் இந்த முறை தான் மேம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன். நானும் வெண்டைக்காயும் புடலங்காயும் இந்த முறை தான் போட்டிருக்கேன் மேம். ஏன்னா என்கிட்ட வந்து பீன்ஸ் கேரட்லாம் இல்லை. அப்புறம் மேம் தான் சொல்லியிருக்காங்களேன்னுட்டு வெண்டைக்காய், கோஸு, புடலங்காய் நல்லா பொடியா அரிஞ்சிட்டு கேவுரு மாவு, கேழ்வரகு, அடுத்து வந்து கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு வந்து பெப்பரும் நம்மளுடைய அந்த சீரக பொடி அவ்வளவுதான் மேம் போட்டேன். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ இது அடுத்தது வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இருங்க, அந்த செயல்முறையோட மேடம் விளக்கமா சொல்றாங்க. அதை பார்த்து அதுக்கு சின்ன கப்ல கேவுரு மாவு உள்ள கை விட்டா வெஜிடபிள் அடை செய்ய போகிறோம். கோஸ் பொடியை நறுக்குனது, புடலங்காய் பொடியை நறுக்குனது, வெண்டைக்காய் பொடியை நறுக்குனது, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் துருவிய தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் ஒன்று பாதியமாக தட்டின சீரகம், மிளகு. ஓகே, இப்போ நம்ம அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம இன்றைக்கி புது விதமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காயை போடுறோம். ஸோ அதனால் சும்மா லைட்டாக வெண்டைக்காயை லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனால் சரி, ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். லைட்டாக ஃப்ரை பண்ணதும் நம்ம வச்சுருக்கிற இந்த மிளகு, சீரகம், காய்கறிகள், கொத்தமல்லி, எல்லா காய்கறியுமே நம்ம போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ரொம்பவும் பொடியாகவும் இல்லை, ஓரளவுக்கு பொடியாக தான் நறுக்கியிருக்கேன். ஸோ லைட்டாக ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து மாவில் கலந்து கசியும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அடையை வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக விட மாட்டோம். ஸோ இதை சும்மா லைட்டாக இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு போதும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்தால் சரி. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த வதக்கினதை நம்ம எடுத்து கொட்டிக்கிறோம். இதை போட்டுட்டு நம்மளுடைய அந்த தேங்காய் பூ வச்சுருக்கு இல்லையா, இந்த தேங்காய் பூ போட்டுக்கிறோம் தேவையான அளவுக்கு. ஏன்னா இது நான் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் செய்கிறேன், எனக்கு மட்டும் செய்கிறதுனால கொஞ்சமாக நான் வந்து மாவு போட்டுக்கிட்டேன். இதில் தேவையான அளவு சால்ட் இந்த சூட்டில் லைட்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த சைடில் ஒரு தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவை
தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சாச்சு. இதை நம்ம ஒரு தோசைக்கல்ல வச்சு நல்லா எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க முடியுது அந்த அளவுக்கு வச்சு லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டு நம்ம கையிலே தட்டிக்கலாம். ஒரு சூப்பரான வெஜிடபிள் அடை ரெடி ஆகிடுச்சு.